வசனம் தரும் படிப்பினைகள் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனம் உங்களுக்கு என்ன படிப்பினைகளை தருகிறது? எல்லா வகையிலும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அப்ப புகழ் எல்லாவற்றிற்கும் உண்மையிலே சொந்தக்காரன் யார் என்றால் அல்லாஹ் தான். அது எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் அதனுடைய பின்னணி அல்லாஹ். உண்மையான புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதக்கூடிய ஒரு மனிதனிடம் என்ன இல்லாம போகும்? பெருமை இல்லாம போகும். கண்டிப்பாக இல்லாம போகும். பெருமை வருகிறது என்று சொன்னால் அவன் இந்த வசனத்தை சரியா புரியல, தனக்கு புகழ எதிர்பார்க்கிறான். உண்மையான முஹ்லிஸ்கள் அவர்கள் புகழப்படுவதையோ பாராட்டப்படுவதையோ விரும்ப மாட்டார்கள். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாரு, உங்களுடைய முகத்தில் யாராவது புகழ்ந்தால் என்ன செய்யுங்க, அவர் முகத்தில் மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. என்னால் அவர் நம்மளை வீழ்த்துகிறார். புகழும் போது நம்மளை அறியாம இஹ்லாஸ் கட்டுவிடும். அதனால புகழப்படுவதை ஒரு மனிதன் விரும்பக்கூடாது. இஹ்லாஸான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்றால், ஒரு சபையில வைத்து அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்தான் அவர் என்பது தெரியாமல் மக்கள் எல்லோரும் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர் இருப்பார், யாரை பற்றி மக்கள் பேசுகிறார்களோ அவர் அந்த சபையில தான் இருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாது அவர்தான் அந்த மனிதர் என்பது. இவரும் தன்னை காண்பிக்காமல் இருப்பார். இவர் மிக சிறந்த மனிதன், இதுதான் முஹ்லிஸ், இஹ்லாஸான மனிதனுக்குரிய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? செய்யாததை கொண்டு புகழ் வாங்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். நம்ம செய்திருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இருந்திருக்கும். அதுல பெயர் வரும்போது எனக்கும் சேர்த்து பெயர் வர வேண்டும் என்பதில் தெளிவா இருப்போம். பெயர் குறிப்பிடப்படாவிட்டால் நமக்கு கவலை வரும். சில நேரங்களில் பாக்குறீங்க பத்திரிகைகள்ல வாழ்த்து, நன்றி, நிகழ்ச்சிகள் முடிவில் நன்றியுரை. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நாம உருவாக்கி கொண்ட ஃபார்மாலிட்டிஸ். இப்ப நன்றி உரையில் ஒருவர் விடுபட்டால் அவருக்கு கவலை வருகிறது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளோட பேரை விட்டுட்டாங்க. ஆனால் உண்மையான முஹ்லிஸ் என்ன செய்வார்னா, நம்மளோட பேர் விடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைத்து விட்டது. நமக்கு எது தேவை? அல்லாஹ்விடத்தில் உள்ள கூலிதான் நமக்கு தேவை. எனவே நமக்கு அல்லாஹ் நாடியது கிடைத்து விட்டது, மக்களுடைய பாராட்டு நமக்கு அவசியப்படவில்லை என்ற நிலை வரும்.